அனைவருக்கும் வணக்கம். நெஞ்சிலே வலுவிருப்பின் வெற்றி தஞ்சமென்று உரைத்து வந்து நம்மிடம் கொஞ்சிடுவது உறுதி என்ற அறிஞர் அண்ணா அவர்களின் பொன்மொழியை நினைவு கூர்ந்து இன்றைய வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி பார்ப்போம். இன்றைய வேலைவாய்ப்பு செய்தி டீச்சர்ஸ் வாண்டட், ஆசிரியர்கள் தேவை. இதனுடைய வேலைவாய்ப்பு தன்மை மற்றும் கல்வி தகுதி, சம்பளம், எந்த பள்ளி, எந்தெந்த பணியிடங்கள் என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதற்கு முன்னதாக நீங்கள் ஆசிரியர் மலை சேனலில் புதியவராக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். டீச்சர்ஸ் வாண்டட்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பிஜிடி, அதாவது இங்கிலீஷ் டீச்சர். இங்கிலீஷ் டீச்சருக்கு போஸ்ட்டுக்குள் வேக்கன்ட் அறிவிச்சிருக்காங்க. எம்ஏ பிஎட் அல்லது எம்ஏ எம்எட் அல்லது எம்ஏ எம்ஃபில், இதுதான் கல்வி தகுதி. இந்த போஸ்ட்டுக்கு பிஜிடி போஸ்ட்டில் இங்கிலீஷ் டீச்சர். இதில் எம்ஏ பிஎட்டு, எம்எட்டு, எம்ஃபில் இந்த 3 குவாலிஃபிகேஷன் எது வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக பாருங்கள், இதுலேயும் சோசியல் டீச்சர். இப்போ இங்கிலீஷ் டீச்சர் பார்த்துருக்கோம், அப்புறம் சோசியல் டீச்சர். சோசியல் டீச்சருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கல்வி தகுதி எம்ஏ பிஎட், எம்ஏ எம்எட், எம்ஏ எம்ஃபில் இது கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன மேஜர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி அண்டு சோசியாலஜி. இந்த 3 சப்ஜெக்டில் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் ஓகே தான் போகிறோம், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சோசியல் டீச்சருக்கு. அடுத்ததாக பாருங்கள், எக்கனாமிக்ஸ் டீச்சர். எக்கனாமிக்ஸ் இதே பிஜிடிலே எக்கனாமிக்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த எக்கனாமிக்ஸ்க்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, எம்ஏ பிஎட், எம்ஏ பிஎட், எம்ஏ எம்எட், எம்ஏ எம்ஃபில். அதே தான், நீங்கள் பிஎட் முடிச்சிருந்தாலும் எடுத்துக்குவாங்க, எம்எட் முடிச்சிருந்தாலும் ஓகே, எம்ஃபில் முடிச்சிருந்தாலும் ஓகே. இது எக்கனாமிக்ஸ். நீங்கள் எக்கனாமிக்ஸ் மேஜராக படிச்சுருக்கணும். இப்போ 3 விதமான போஸ்ட்டு: இங்கிலீஷ் டீச்சர், சோசியல் டீச்சர், எக்கனாமிக்ஸ் டீச்சர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆபீஸ் ஸ்டாஃப் சொல்லியிருக்காங்க. இதில் மேலே இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். 2 வருஷம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2 வருஷம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அடுத்ததாக பாருங்கள், அடுத்தது ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறையா கேட்குறாங்க, நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு. இங்கே 2 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று பர்சனல் அசிஸ்டண்ட்டு, இன்னொன்று அட்மின் மேனேஜர் அண்டு ஹாஸ்டல் வார்டன். இதை கேட்டிருக்காங்க. இப்போது பர்சனல் அசிஸ்டண்ட்டு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னா, டிகிரி, எனி டிகிரி முடிச்சிருந்தால் போதும். இங்கிலீஷ் அண்டு தமிழ் டைப் ரைட்டிங் தெரிஞ்சுக்கணும் கம்ப்யூட்டரில். இது தெரிஞ்சிருந்தால் போதும். அதே மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு ஃபீமேல் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபீமேல் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும், மேல் அட்டன் பண்ண முடியாது. அடுத்தது பாருங்கள், இது யாருக்காகனா பிரின்ஸிபலுக்கு இவங்க பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக அட்மின் மேனேஜர் அண்டு ஹாஸ்டல் வார்டன். இவங்களுக்கு கல்வி தகுதி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எனி டிகிரி இருக்கலாம், அல்லது நீங்கள் பிஇ முடிச்சிருந்தாலும் ஓகே தான். ஏஜ் லிமிட் இதுக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க. மற்ற எந்த போஸ்ட்டுக்குமே ஏஜ் லிமிட் கொடுக்கல. ஆனால் இந்த போஸ்ட் நல்லா கொடுத்துட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த போஸ்ட்டுக்கு 30லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணுமா. எதே அட்மின் மேனேஜருக்கு 40 மேலே தாண்டிச்சுன்னா இவங்க எலிஜிபிள் இல்லைன்ட்டாங்க. அதே மாதிரி மேல் ஒன்லி தான் இருக்குது, ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கலாம். அட்மின் மேனேஜருக்கும் ஹாஸ்டல் வார்டனுக்கும் இந்த 2க்குமே 30 to 40 வயசு ஏஜ் இருக்கணும். மேல் மட்டும்தான், ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். இப்போ 5 விதமான போஸ்ட் பாருங்கள், 6 விதமான போஸ்ட் அப்ளை இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ண ஒன்று இங்கிலீஷ் டீச்சர், அடுத்து சோசியல் டீச்சர், அடுத்து எக்கனாமிக்ஸ் டீச்சர். இதுக்கெல்லாம் கல்வி தகுதி பார்த்தாச்சு. அதுக்கு ஏஜ் லிமிட் மட்டும் கொடுக்கல, அதுக்கு எதுக்குமே ஏஜ் லிமிட் கொடுக்கல. அடுத்ததாக இது எல்லாத்துக்குமே 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், 2 years. அடுத்து நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸு, பர்சனல் அசிஸ்டண்ட்டு, பிரின்ஸிபலுக்கு பிஏவாக இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அட்மின் மேனேஜரு, ஸ்கூல் மேனேஜர், அடுத்தது ஹாஸ்டல் வார்டன். இந்த 3க்குமே நான் டீச்சிங் ஸ்டாஃபு. இதில் அட்மின் மேனேஜருக்கும் ஹாஸ்டல் வார்டன் மட்டும் ஏஜ் லிமிட்டு 30 to 40 கொடுத்துட்டாங்க. இது மேல். அதே மாதிரி பர்சனல் அசிஸ்டண்ட்டு ஃபீமேல். ரைட். அடுத்தது பாருங்கள், இப்போது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்கான். நீங்கள் வேலை அப்பாயின்மெண்ட் ஆகிற பட்சத்தில் நீங்கள் ஹாஸ்டலில் தங்கிக்கலாம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க, விருப்பப்படுறவங்க, நீங்கள் இதை எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும்னா எல்லாமே இமெயில் வழியாக தான் அனுப்பணும். உங்களோட ரெஸ்யூமை இமெயில் வழியாக அனுப்புங்க. உங்கள் பயோடேட்டா சுய விவரங்களை இமெயில் அனுப்புங்க. அந்த இமெயில் முகவரியும் கொடுத்துட்டாங்க, irgcscpsc@gmail.com. நான் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இதை பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், இதுலேயும் பார்த்துக்கோங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டாங்க. நீங்கள் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. தற்போது வரைக்கும் அது நீங்கள் லாஸ்ட் டேட்டு அதெல்லாம் இவங்க நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கல. நம்ம ஃபோன் பண்ணி கேட்ட அளவுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கல நாங்கள் லாஸ்ட் டேட்டு. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 7 days வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க.
அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்றைக்கி தேதி 16, இன்னும் ஒரு 7 days நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறலாம். இது ஃபோன் நம்பரும் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு சேலரி எவ்வளோன்னு பாருங்கள். சேலரி இங்கிலீஷ் டீச்சர், சோசியல் டீச்சர், எக்கனாமிக்ஸ் டீச்சர் இந்த மூணுக்கும் 15,000லேருந்து 20,000க்குள்ள சம்பளம். இந்த மூணுக்குமே 15,000 15,000லேருந்து 20,000க்குள்ளே அவங்களுடைய சர்வீஸு அவங்களுடைய குவாலிஃபிகேஷனை பொறுத்து இது மாறும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த நான் டீச்சிங் ஸ்டாஃப்க்கு 10,000லேருந்து 16,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க நான் டீச்சிங் ஸ்டாஃப்க்கு. அப்போ இதை நீங்கள் உங்களுடைய கல்வி தகுதி எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இது மாறும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துட்டாங்க. 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 3 நம்பரில் நீங்கள் எதுனாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஒன்று 8925803302 ஒன்று நம்பர். அடுத்த நம்பர் பாருங்கள் 7373088826. அடுத்த நம்பரு 7598038095 இந்த நம்பர். இந்த 3 நம்பர் கொடுத்துட்டாங்க. நீங்கள் இதில் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஒர்க்கிங் ஹவர்ஸில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க ஃப்ரீயாக பதில் பிடிச்சிடுவாங்க. அடுத்தது பாருங்கள் இதோட இந்த ஸ்கூல் எந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா IIP லக்ஷ்மி ராமன் குளோபல் சீனியர் செகண்டரி ஸ்கூல் CBSE. இது எந்த ஊரில் இருக்குன்னா திருநெல்வேலியில் லக்ஷ்மி ராமன் நகர் உத்தம பாண்டியன் குளம், அதாவது திருநெல்வேலியில் ஒரு ஏரியா போல இது. உத்தம பாண்டியன் குளம் லக்ஷ்மி ராமன் நகர் திருநெல்வேலி. அதே மாதிரி வெப்சைட் அட்ரஸும் கொடுத்துட்டாங்க. நீங்கள் வெப்சைட் அட்ரஸ்லையும் நீங்கள் பார்த்துக்கலாம். IIPLRGSCPSC.com அப்படின்ற வெப்சைட் அட்ரஸும் வச்சுருக்காங்க. நீங்கள் அதிலையும் போய் இந்த ஸ்கூலை பற்றியோ நிர்வாகத்தை பற்றியோ இதை பற்றி சார்பான மேலும் விவரங்களை அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதில் கல்வி தகுதியில் ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டை நான் மறக்காமல் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. கேட்டிருந்தீங்க. சோஷியாலஜி முடிச்சிருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கவங்களுக்கு ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். இது ஒரு வாய்ப்பு தான். இங்கிலீஷ் காமனானது, இங்கிலீஷ்க்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அனைவருக்கும் வேலை கிடைக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.